ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த வேக்கம் கம்ப்ரெஷன் பேக்ஸ் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்கம் கம்ப்ரெஷன் பேக்ஸ் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற ப்ராடக்ட்டு. அதே போல் அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் உள்ள ப்ராடக்ட்டு. பாஸ் மந்த்து மட்டுமே பார்த்தீங்கன்னா 4K பீப்புள் வந்து வாங்கியிருக்காங்க. அப்படி என்ன தான் இந்த வேக்கம் கம்ப்ரெஷன் பேக்கில் வந்து இருக்குது, எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுறவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேக்கம் கம்ப்ரெஷன் பேக்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாருமே இந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி லக்கேஜில் நிறைய துணி வந்து அடுக்குறோம் அப்படின்னா அதை அழுத்தி மூடுறதுக்குள்ளே ரொம்பவே வந்து சிரமப்பட்டுருவோம். அது மாதிரி சுச்சுவேஷனில் இந்த வேக்கம் கம்ப்ரெஷன் பேக் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக நம்ம கையால் துணியை வச்சு அழுத்தி மூடுறதுக்கும் இந்த வேக்கம் கம்ப்ரெஷன் பேக்கை வந்து யூஸ் பண்ணி நம்ம துணியை வந்து அடிக்கி மூடுறதுக்கும் மேஜராக ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா இல்லையா, இதனுடைய குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது, லீக்கேஜ் ஏதாவது இருக்கா இல்லையா, இதனுடைய ப்ரைஸ் என்ன, அதுக்கப்புறம் நம்ம சாரீஸும் லக்கேஜில் வச்சு அடுக்கி செக் பண்ணி பார்த்துருந்தோம். பில்லோவையும் கம்ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துருந்தோம். எந்த அளவுக்கு வந்து கம்ப்ரெஸ் ஆகுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதனுடைய பேக்கிங்னு வந்து பார்க்கும்போது ரெகுலரான கார்ட்போர்டுக்குள்ளே உள்ள மைக்கா கவரில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணதும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்கம் கம்ப்ரெஷன் பேக்ஸ் தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு டீட்டெயிலாகவே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் பம்பை வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் 5 நம்பர்ஸ் ஆஃப் இந்த வேக்கம் கம்ப்ரெஷன் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பெருசாக தான் இருக்குது. எவ்வளோ சைஸ் அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது மெஷர் பண்ணி பார்த்துடலாம். இந்த கவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் பண்ணி சீல் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற ஏரை வந்து எடுக்கிறோம், ஸ்டோர் பண்ண முடிஞ்சது. டிப்ஸ் இல்லாமல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது நோ டஸ்ட்டு, நோ இன்செக்ட்ஸு, அதுக்கப்புறம் நோ மோல்டு, அதுக்கப்புறம் நோ ஸ்மெல்லு, நோ ஹியூமிடிட்டி, ரீயூஸாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இவ்வளோ நம்பர் ஆஃப் வந்து சாரீஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும், சூட் கேஸும் வந்து எடுத்துக்கணும், இந்த வேக்கம் கம்ப்ரெஷன் பேக்கும் வந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த சாரீஸ்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மேனுவலாக வந்து இந்த சூட் கேஸில் வந்து வைக்கும் போது எத்தனை சாரீ வந்து வைக்க முடியுது அப்படின்றத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வேக்கம் கம்ப்ரெஷன் பேக் வந்து வச்சு நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி வைக்கும் போது எவ்வளோ சாரீஸ் வைக்க முடியுது அப்படின்றத கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ 1 வச்சாச்சு, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, அழுத்தி அழுத்தி தான் வைக்கிறோம். 10, 11, 12, 13, 14, 15. அதான் எந்த அளவுக்கு வந்து நம்ம மேனுவலாக அடுக்கும்போது அழுத்தி வைப்போமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம அழுத்தி வந்து வச்சுருக்கோம். இந்த ட்ரேலேருந்தும் சாரீஸ் வந்து எடுத்து வைக்கலாம். 16, 17, 18, 19, 20, 21 சாரீ வந்து வச்சுருக்கோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரே வந்து காலி ஆயிடுச்சு. இன்னொரு ட்ரேலேருந்தும் ஒரு சாரீ வந்து எடுத்து வச்சுக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 22 சாரீ வந்து நம்ம இந்த சூட் கேஸில் வந்து அடுக்கியிருக்கோம். மேனுவலாக வந்து வைக்கிறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு தான் வந்து நம்மளால் வைக்க முடியும். இன்னும் சிரமப்பட்டு வைக்கணும் அப்படின்னா ஒரு 2 வந்து வைக்கலாம் மேக்ஸிமம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து தூக்கிட்டு இருக்கு அந்த மூடி. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கையால் அழுத்தி தான் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இப்போ அழுத்தி ஏற்றி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். அதே போல் இந்த வேக்கம் கம்ப்ரெஷன் பேக் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து வரும், அதை நம்ம அப்போ பேசலாம். இந்த சூட்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம இது மாதிரி அழுத்தி அழுத்தி வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து வேக்கம் கம்ப்ரெஷன் பேக்கை வந்து யூஸ் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வருது அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ இந்த வேக்கம் கம்ப்ரெஷன் பேக்குன்னு வந்து பார்க்கும்போது இதில் வந்து இது மாதிரி ஒரு வால்வ் வந்து வரும், ஒரு கேப்பை வந்து வருது. இதில் தான் நம்ம ஹேண்ட் பம்ப் யூஸ் பண்ணி உள்ளே இருக்கிற ஏர்லாம் வந்து புல் பண்ணி எடுக்க போகிறோம். அடுத்து இதனுடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. இவங்க மென்ஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 32x24 இன்ச்சஸ்ஸு. நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 23.25 தான் வந்து வருது. அடுத்து என்னுடைய லென்த்துன்னு வந்து பார்க்கும்போது அவங்க சொன்னது வந்து 32, இங்கே 31.2 தான் வருது. அடுத்தது இங்கே வந்து ஒரு லாக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து எதுக்காகனா, நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம ஈஸியாக இருக்குது. கையிலேயே கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் இதை வச்சு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈஸியாக இருக்குன்னே வந்து சொல்ல முடியுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா செம ஈஸியாக இருக்குது. கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடமா வந்து அழுத்துறதுக்கு பதிலாக இதை வச்சு பண்ணோன்னா ஒரே ஸ்லைட்லேயே வந்து முடிஞ்சிடும். இப்போ இந்த வேக்கம் கம்ப்ரெஷன் பேக்கில் எத்தனை சாரீ வந்து அடுக்க முடியுது அப்படின்றத பார்த்துடலாம். 1 வந்து வச்சுட்டோம், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 சாரீ டோட்டலாக வந்து வச்சுட்டோம். க்ளோஸும் வந்து பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹேண்ட் பம்பை யூஸ் பண்ணி உள்ளே இருக்கிற ஏர்லாம் வந்து சக் பண்ணி எடுத்துடலாம்.
ஈஸியா தான் இருக்கு. 2த்துலயுமே வந்து மரம் இருக்கிறதுனால, இது மாரி ஸ்க்ரூ பண்ணிட்டு, இது மாரி இழுத்தோம் அப்டின்னா பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து காத்து வந்துரும். இப்ப நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த சுருங்குறத வந்து நம்மளால வந்து கிளியரா வந்து பார்க்க முடியுது. பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிற அந்த ஏர்லாம் வந்து வரம்போது, நல்லாவே வந்து அழுந்துது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் தோணுது. பார்ப்போம் நம்ம கடைசியா எந்த அளவுக்கு வந்து சாரீஸ் வந்து அதிகமா வைக்க முடியுது அப்டின்ட்டு. அடுத்த கம்ப்ரஷன் பேக்ல வந்து ஒவ்வொன்னா சாரி அடிக்கிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 சாரிய வந்து டோட்டலா நம்ம வந்து வச்சுக்கிறோம். இதையும் வந்து க்ளோஸ் பண்ணி அதே மாரி உள்ள இருக்கிற ஏர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்ட் பம்ப் யூஸ் பண்ணி சக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா 13 இதில 14 அப்ப 27 சாரிய வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம். அதுவே வந்து நம்ம சூட்கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 22 சாரி தான் வந்து வச்சிருந்தோம். அப்ப எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5 சாரி நம்ம வந்து வச்சிருக்கோம். இப்போ சூட்கேஸ்ல வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை வந்து இது அப்படியே கல்லு மாரி இருக்கிறதுனால, உள்ள அழுத்துறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. அதுதான் அந்த டிஃபரன்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாரி. நம்ம சாரி வந்து டைரக்ட்டா சூட்கேஸ்ல வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேணாலும் நம்மளால அழுத்தி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேக்கம் கம்ப்ரஷன் பேக் யூஸ் பண்ணும்போது, நம்மளால பெருசா அழுத்தலாம் வந்து முடியாது. இது மாரி சைட்ல வேணா லைட்டா வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. அதுதான் அந்த நம்ம ரெகுலரா வந்து கையால எடுக்கிறதுக்கும், இந்த வேக்கம் கம்ப்ரஷன் பேக் வந்து வைக்கிறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸு. சாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வந்து எக்ஸ்ட்ரா நம்மளால வந்து வைக்க முடியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 10 டேஸ் வந்து அப்படியே விட்டுட்டோம் சூட்கேஸ்ல. அதுக்கப்புறமா இப்ப எடுத்து பார்ப்போம், எந்த அளவுக்கு வந்து சுருங்கியிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக. இப்ப ஒரு சாரிய வந்து எடுத்து பார்ப்போம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா சுருக்கம் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இந்த சாரில வந்து ஓரளவு கிளியராவே தெரியுது. நல்லாவே வந்து சுருங்கியிருக்கு. அந்த நல்லா அழுந்தி இருந்ததுல. இந்த சாரிலாம் பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது. ஏன்னா நைலான் மாரி இருக்கு. அடுத்து இந்த சாரி இல்லாம ஒண்ணும் தெரியல. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லீப் கம்பெனி ஸ்மார்ட் கிரிட் பில்லோ வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, அழுத்துனா நல்லா அழுந்தும். இது மாரி அழுந்தக்கூடிய பொருள்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியுது அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த பில்லோ தூக்கி திருப்பி இந்த வேக்கம் கம்ப்ரஷன் பேக்ல வந்து போட்டுட்டு, உள்ள இருக்கிற ஏர்லாம் வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல வந்து சக் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்ப பார்க்கும்போதே தெரியும், நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிற ஏர்லாம் வந்து போயிட்டு, அந்த பில்லோ வந்து சூப்பராவே வந்து நல்லா நசுங்கிடுச்சு. இது மாரி அழுந்தக்கூடிய பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்ரஸ் பண்ணி எடுத்துன்னு போறதுக்கு இந்த கம்ப்ரஷன் பேக் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஒர்த்தாவும் வந்து ஒரு ஃபீல வந்து குடுக்குது. அதுவே ரெகுலரான கிளாத்துக்குன்னு வந்து பார்க்கும்போது, நம்ம சாரி யூஸ் பண்ணி பார்த்ததுல ஒரு எக்ஸ்ட்ரா 5 சாரிய வந்து வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. அதனால யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனா தான் வந்து இருக்கு. அதேபோல அதர் அட்வான்டேஜஸ்ன்னு வந்து பார்க்கும்போது, அவங்க சொன்ன மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, நோ இன்செக்ட், நோ மோல்டு, நோ ஹியூமிடிட்டி இது மாரி விஷயங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அட்வான்டேஜா தான் இருக்கும். அப்புறம் லீக்கேஜ் டெஸ்ட்டும் வந்து பண்ணி பார்த்தோம். பெருசா வந்து லீக்கேஜும் இல்ல. குவாலிட்டி வைஸா இந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருக்கு. அப்போ ஓவராலா இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒர்த் அப்படின்ற ஒரு ஃபீல தான் வந்து தருது. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ்ன்னு வந்து பார்க்கும்போது 873க்கு வந்து நாங்க வாங்கியிருந்தோம். கரண்ட் பிரைஸ்ன்னு வந்து பார்க்கும்போது 699க்கே வந்து அவைலபிளா இருக்கு. ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடா இந்த ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த ப்ராடக்ட்லாம் ஒர்த்தா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.